பித்தம் உடம்புல அதிகமாகும் பொழுது என்னென்ன உபாதைகள், அதாவது உடலுக்கு என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும், அதுக்கு எப்படி நம்ம சரி பண்ணி கொள்ளலாம் அப்படிங்கிற பற்றி நெய்யர்களுக்கு கொஞ்சம் தெளிவா விளக்கமா சொல்லுங்க ஐயா. வாங்க ஐயா பார்க்கலாம். நலமுடன் வாழ்வோர் நேயர்களுக்கு வணக்கம். போன பதிவில் பார்த்தீங்கன்னா வாதத்தை பற்றி ஐயாட்ட ஒரு சிறப்பான தகவல் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா பித்தம் அதிகரிச்சா என்னென்ன உபாதைகள் ஏற்படும், அதுக்கு எப்படி நம்ம தீர்வு காணலாம் அப்படிங்கிற பற்றி ஐயாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் ஐயா. இந்த உடம்புல பித்தம் அதிகமானா பல பிரச்சனைகள் உண்டாகுது. அதனால பல பேர் பல உபாதைகளால் பாதிக்கப்படுறாங்க. அதிகமான என்ன பிரச்சனைகள் ஏற்படும், அது எப்படி சமநிலைப்படுத்துறது, குறைஞ்சாலும் என்ன ஆகும் அப்படிங்கிற பற்றி நெய்யலுக்கு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் ஐயா. கண்டிப்பாக ஐயா நம்ம பார்க்கலாம். கடந்த பதிவில் நம்ம வாதம் பார்த்தோம். வாத மண்டலம் பார்த்தீங்கன்னாக்கா இடுப்பு கீழே இருக்கிறதெல்லாம் வாத மண்டலம். இன்றைக்கு பித்த மண்டலத்தை பற்றி நீங்கள் கேட்டிருக்கீங்க. ஆமாங்க ஆமாங்க. இந்த பித்தம் அதிகமானால் என்ன நடக்கும் மனிதனுடைய உடம்பில் அப்படின்னு அதில் சித்த மருத்துவத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்கீங்க. ஆமாங்கய்யா. பித்தம் என்றால் என்ன அப்படின்னா, பித்தம்னா அக்னி. சரிங்கய்யா. உஷ்ணம்னு அர்த்தம். சரிங்க. சரி, இந்த பித்தம் எங்கேருந்து உருவாகுது, பித்தம் இருக்கிறது நல்லதா கெட்டதா அப்படின்னா, கண்டிப்பாக பித்தம் இருந்தால் தான் இந்த செரிமானன்ற ஒரு பிரச்சனையே தீரும். சரிங்க சரிங்க. பித்தம் எங்கேருந்து உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கல்லீரலில் பித்த நீர் உருவாகுது. சரிங்க. அது ஒரு மஞ்சள் நிறம் போல ஒரு நீர் சுரக்குது. சரிங்க. இந்த பித்த நீர் பித்த பைக்குள்ள என்ன சேமிக்கப்படுது. இப்போ சேமிக்கப்படும் போது இந்த நாம் உணவு உட்கொள்ளும் போது சரிங்க சரியான நேரத்துக்கு இந்த பித்த நீர் உணவு செரிமானத்தை செய்யக்கூடியது தான் இந்த பித்த நீர். சரிங்க. சித்தர்கள் என்ன பண்ணிக்கிறாங்க, இந்த பித்தத்தை பார்த்தீங்கன்னாக்கா பித்த மண்டலம்னு தனியாக பிரிச்சுக்கிறாங்க. சரிங்க. எங்கனாக்கா இந்த தொண்டையிலிருந்து நம்ம அந்த ஒரு வயிறு கீழே இருக்கிற அந்த ஒரு மூலாதாரம் என்று சொல்லக்கூடிய இடம் வரைக்கும் அந்த ஒரு பித்த மண்டலம் என்று குறிப்பிட்டுக்கிறாங்க. சரி சரி. ஸோ இந்த பித்த மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா பித்தம் இருக்குனுங்க. அப்போ பித்தம் இருந்தால் தான் செரிமானம் நடக்கும். அதே மாதிரி இந்த பித்தம் இருந்தால் தான் என்னன்னாக்கா உடல்லேருந்து உஷ்ணம் இருக்கும். இந்த பித்தம் இது அதிகமானால் சரிங்க என்னன்னாக்கா, பித்தம் அதிகமானால் சத்தம் வரும். அதே மாதிரி இந்த பித்தம் அதிகமாச்சுனாக்கா சரிங்க உடம்புல உஷ்ணம் அதிகமாகும். கண்டிப்பா கண்டிப்பாங்க. அதே போல பார்த்தீங்கன்னாக்கா கற்கள் உண்டாக்கும். பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நீர்ல நம்ம ஒரு நெருப்பு கலந்தாக்கா என்ன ஆகுதுங்க, அங்க ஒரு சுண்டல் ஏற்படுது. ஆமா, நீர் வற்றி போகுது, ஏற்படுது. அப்போ ஒரு ட்ரைனஸ் ஏற்படும் போது என்ன ஆகுதுனாக்கா, கற்கள் கிட்னி ஸ்டோன் பித்த கண்டிப்பாங்க அதிகமாச்சுனாக்கா அந்த ஒரு இது வரும். கல்லீரல் பாதிக்கப்படும். பித்தப்பையில கல்கள் உருவாகும். சரிங்க. அதே மாதிரி இந்த கல்லீரல் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா, கல்லீரல் கெட்டு போகுது. கல்லீரல் என்ன பண்ணுறது, இந்த மாதிரி இந்த கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3, கிரேட் 4 சிரோசிஸ் போன்ற பல வியாதிகள் என்ன ஆகுதுனாக்கா, இந்த பித்த நீர் அதிகமாகிறதுனால வருது. சரிங்க. இந்த பித்த நீர் அதிகமாகிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்முடைய உணவு பழக்கம் தாங்க. கண்டிப்பாக. என்னங்க, அதிகமாக ஒரு புகை பிடிக்கிற பழக்கம், மது அருந்துற பழக்கம். நிறைய பேர் சொல்கிறாங்க, ஐயா நான் புகையும் பிடிக்கிறது இல்லை, மதுவும் குடிக்கிறது இல்லை. சில பேர் என்னன்றாங்கனாக்கா, நான்வெஜ் இரவில் அதிகமாக எடுக்கிறதுனால, அந்த நான்வெஜ் அதிகமாக எடுக்கிறதுனால கூட என்ன ஆகும்னாக்கா, இந்த ஒரு பித்த நீர் அதிகரிக்கும். சரி. அதே மாதிரி இந்த செரிமான கோளாறும் எடுக்கும். ஏன்னாக்கா நம்ம அதிகமான கனத்த உணவுகளை உட்கொள்ளும் போது அதிக பித்த நீர் தேவை. கண்டிப்பாக. அதுக்கேற்ற போர் என்ன பண்ணும், நம்ம கல்லீரல் அது கொடுக்கும், செயல்படும். அது பித்த நீர் குறைஞ்சா செரிமானம் ஆகாது. சரிங்க. ஆனா அதிகமா அது இருந்தாக்கா, இந்த கனத்த உணவுகள் சார் அதிகமான ஒரு பித்த நீரை உருவாக்கணும் அந்த கல்லீரல். ஆமாங்க. அதனால கல்லீரல் பாதிப்பு வருது. சரிங்க. அதுங்களா. சரி சரி. இப்படி இந்த ஒரு நாம் உட்கொள்ற உணவுனாலும் அதே போல நம்முடைய பழக்க வழக்கத்தினாலும் சரிங்க இந்த ஒரு பித்தம் என்ன ஆகுதுனாக்கா அதிகரிக்குது. சரிங்க. அந்த உறுப்புகள் பாதிக்கப்படுது. பித்த மண்டலமே என்ன ஆகுது, பாதிக்கப்படுது. நுரையீரல் பாதிக்கப்படுதுங்க, இதயம் பாதிக்கப்படுது. அதே போல சிறுங்குடல், பெருங்குடல், மலக்குடல், ஆசனவாயு வரைக்குங்க. சரிங்க. ஆசனவாயு உஷ்ணத்திலிருந்து இந்த பித்தம் அதிகரிக்கிறது தாங்க காரணம். சரிங்க. பித்தத்தை சமநிலை வச்சுக்கணும்னாக்கா நாம உணவு முறைகள்ல இந்த ஒரு இறைச்சி வகைகளை தவிர்த்து, அதே போல் நம்ம அந்த தூக்கமின்மை,
ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் குறைச்சி சரிங்க நீர் காய்கறிகளை நம்ம அதிகமா உட்கொண்டு வரும்போது பாத்தீங்கன்னாக்கா சரி பித்தம் நமக்கு சமநிலையில வந்துடும். சரிங்க சரி இரைப்பை கிடையாது, சிறுங்குடல் கிடையாது, அல்சர் வராது, சரிங்க கற்கள் உருவாகாது. சரிங்க கண்டிப்பா இதெல்லாம் பாத்துக்கலாம். கிட்னி ஸ்டோன்ன்றாங்க, அதே மாதிரி குடல்ல புண்ணு வந்துச்சுன்றாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அப்ப லிவர்ல வந்து என்ன ஆச்சுங்க, எனக்கு வந்து ஊதிட்டுக்குது சொல்றாங்க, சரிங்க புண்ணு ஆயிடுச்சு சொல்றாங்க. அதே போல வேற பழக்க வழக்கங்கள் இருந்தாக்கா அந்த பழக்க வழக்கங்களை என்ன பண்ணணும், நம்ம தொடர்ந்து செய்யாதபடிக்கு அளவோடவோ அல்ல நிறுத்தி கொள்றதுக்கு நம்ம முயற்சி செய்யணும். சரிங்க. அதே மாதிரி நம்ம என்ன செய்யணும்னாக்கா திரும்பியும் மறுபடியுமாக நம்ம எண்ணெய் குளியல் நம்ம செய்யணும். சரிங்க. இரவுல வந்து நீங்க வெறும் கடுக்காய் மாத்திரம் நீங்க ஒரு 1/2 டீஸ்பூன் சாப்பிட்டு வந்தீங்கன்னாவே இந்த பித்தம் வந்து சமநிலையில் இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. பித்த மண்டலம் பாதிக்கப்படாமல் பாதுகாத்துக் கொள்ளலாம். சரிங்க சரிங்க ஐயா, அருமையா சொன்னீங்க. இந்த பித்தம் வந்தா எப்படி உடல் பாதிக்கப்படுது, என்னென்ன உறுப்புகள் பாதிக்கப்படுது, அதனால என்ன பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு அந்த பிரச்சனைகள் சொல்லி அதுக்கு உணவு முறைகள் நம்ம எப்படி எடுத்துக்கணும், அது எந்த நேரத்துல என்ன எடுக்கணும், எண்ணெய் குளியல், இதெல்லாமே சிறப்பா சொல்லியிருக்கீங்க. நன்றிங்க. நன்றி, வணக்கம்.